அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மரண பீதிகள் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு வருடமுமே நம்ம டிசம்பர் மாதத்தில் தான் பேரிழப்புகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மாதம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி காலச்சூழலில் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்விகள் தான் இது. பட் இயற்கை அப்படின்ற வரும்பொழுது, இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது, மனிதன் இயற்கையினுடைய தரத்தை மீறி செயல்படுவதால் இயற்கை ரொம்ப பாதகம் பண்ணத்தான் செய்கிறது. இதெல்லாம் விஷயம். இதை பேசுகிறதுக்கு பெரிய டாபிக் வேணும். பட்டு நம்ம இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 1/12 31/12 வரைக்கும் 31 நாட்கள் இந்த 12 ராசிக்கும் எவ்வகையில் சாதகமாக இருக்கிறது, எந்தெந்த வகையில் இவங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட்டு ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களும் மாத கிரகங்களுடைய வரிசையில் நகர்வுகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இதுதான் கிருஷிலாக மந்த்லி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டே வரும். இந்த கோச்சார கிரகம் சந்திரனோடு ஒப்பிட்டு நம்ம பலனை பார்த்துட்டு வரோம். பட் இந்த டிசம்பர் மாதத்தில் ப்ரொடக்ஷனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறாரு. இந்த புதன் பகவான் வக்ர அஸ்தங்கமாக இருக்கிறார். இந்த விஷயம் சுக்கிரன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 3ஆம் தேதியில் தனுசிலிருந்து மகரத்துக்கு போயிடுறார் சுக்கிரன். வேதகன் வீடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வேதகன்னா எதிரியுடைய வீடு. அப்போ சுக்கிரன் வேதகன் வீட்டுக்கு பயணம் பண்ணுறாரு. பட் 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 29ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் சுக்கிரன் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக சுக்கிரன் இந்த மாதத்திலே பார்த்தோம்னா 2 பாவங்கள் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பேர். மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள் மையமாக வச்சு தான் நம்ம பலாபலன் எடுக்கிறோம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்குறச்சு உங்களுடைய சுய ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தர சூட்சமங்கள் என்ன, கோச்சார கிரகங்களோடு எவ்வகையில் ஒத்தி போகுது அப்படின்றதெல்லாம் உண்மையாக கரெக்டான ப்ரொடக்ஷன் பார்க்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம். இது ஒரு பொது பலன். பட் ஒரு 50% உங்களுக்கு இந்த ராசிக்கு உன்னர மேட்ச் ஆகுன்றது தான் உண்மையான கருத்து. சரி, நம்ம இந்த மாதத்தினுடைய மாத பலன்களுடைய வரிசையில் செல்லலாம். விருச்சிக ராசி என்பர்களை, உங்கள் ராசியாதிபதி யோகஸ்தானத்தில் போயிட்டு நீச்சமாகிறார்ன்ற கவலை உங்களுக்கு வேண்டியதே இல்லை. பட் ஏன்னா அவர் சஷ்டாதிபதியும் கூட, 6ஆம் அதிபதியும் கூட. இப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பெரும் கடன்கள் எல்லாம் சிறு கடனாக மாறும். பட் சிறிய கடன்கள் எல்லாமே இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த கிரகங்கள் கொடுக்குது. கோச்சார ரீதியாக கவனமாக நீங்கள் கையாண்டிங்கன்னா கடன்களிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும். பட் நோயிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும். எதிரிகள் காணாமல் போவார்கள். இந்த விஷயத்தை 3 விஷயத்தை இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் தன லாபம், தினம் வரக்கூடிய வருமானங்கள் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்ப செலவுகளுக்கு குறையில்லாத பணம் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் இந்த மாதத்தில் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக மனைவி வழியில் வருமானம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல ஒரு கஸ்டமர் வருவா, நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நல்ல லாபம் வரும், இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் வரும். அது சுய ஜாதகத்தை நல்லா செக் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் ஒரு 50% விருச்சிகத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம உங்களுக்கு சொல்லிடலாம். பட்டு இந்த காலகட்டத்தில் வீடு, மனை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் அமையும். ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டை சரி அமைக்கிறது, படியை சரி பண்ணுறது, பழுது பார்க்கக்கூடிய வாகனங்களை பார்த்து சரி பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனதால் உங்களுக்கு நல்லபடியான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ட்ராவல்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக ஆனந்தமாக வேலை செய்யும். நீர்த்துறை சார்ந்து வேலை செய்கிறவங்க, விவசாயிகள், இவங்களுக்கு எல்லாமே பணப்பயிர்கள் செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு சுபிட்சமான மாதமாக இந்த மாதம் அமைய போகின்றது அப்படின்னு சொல்லலாம். பட் கலத்திர வழியில்
திடீர் யோகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். கலத்திர வழிகள். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே 2 பாலருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிர்ஷ்டமாக தான் அந்த மாதம் அமைஞ்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் அஷ்டமாதிபதி ராசியாக்குள்ளே வந்ததுனால கண்டிப்பாக வம்புகள் தேடி வந்தாலும் அந்த வம்புகளை எதிர்த்து போராடுற தைரியம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் நாமளாக போகலனாலும் வாண்டடாக ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெலாம் வர மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பட் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாகிறதுனால காதல்கள் ஒரு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். பட் கர்ம ஸ்தானாதிபதியான உங்களுக்கு சூரிய பகவான் ராசியில் பயணிச்சுக்கிறார். பாதிக்கு மேலே 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால உத்தியோக ஸ்தானாதிபதினால வருமானங்கள் ரெட்டிப்பாகும். அரசு சார்ந்த துறைகளுக்காக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிரந்தரமான ஒரு சீரான லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தூரதேச பயணம் வெற்றியை தரும். தூரதேச பயணத்தால் யோகம் கிடைக்கும். தூரதேச பயணத்தால் வருமானங்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். இந்த மாதத்தினுடைய வெற்றியை மேலும் ரசிக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தனுக்கு கால் நோய் தீர்த்து ஏன்னா ஸ்டிக் வாங்கி கொடுங்க அல்லது செப்பல் வாங்கி கொடுங்க. பாதம் சார்ந்த நோய் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுங்க. பெருமாளினுடைய பாதங்களை டச் பண்ணுங்கள். ஆமாம், ஆன்மீகத்தோடு நீங்கள் டச் பண்ணணுன்னா பெருமாளினுடைய பாத வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வாழ்க வாழ்க.